மாதமான 70,000 ரூபா வாடகை, சாலிடான வாடகை டான்னு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனால் எப்படி இருக்கும்? கேட்கவே நல்லா இருக்குல்லங்க. கேட்குறது மட்டும் இல்லைங்க, 70,000 ரூபா வாடகை வர மாதிரி நான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கேன். ஃபுல் வீடியோவை பார்த்து டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு எஸ்கேஜி ரியல் எஸ்டேட்ஸ். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு வாங்க விற்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க அற்புதமான ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 9 போர்ஷன் இருக்கக்கூடிய வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. சரிங்களா, நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷ்னல் ஹைவேலேருந்து சரியாக உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் முனிசிபாலிட்டி ஏரியா. ஓகேங்களா, இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 போர்ஷன் ரூம் இருக்குது. ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காலேஜ் பசங்க தான் இங்கே தங்கியிருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம வீட்டினுடைய இந்த சரௌண்டிங்ஸ் நான் சொல்கிறேன், வீடியோவை பொறுமையாக முழுசாக பாருங்கள். நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு பேங்க்கில் போடுறதோட இதில் நீங்கள் சேஃப்டியாக போட்டிங்க அப்படின்னா சொத்தும் வளரும், பேங்க்கில் தரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வாடகையும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடை சுற்றிலுமே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 200 மீட்டரில் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் அக்ரியும் வந்து கொண்டு வரதான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியா சரௌண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டல் இன்கம்ங்க. நீங்கள் வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்பணுங்கிற அவசியம் இல்லை, இங்கே ஃபேமிலி ரெண்டலும் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஃபேமிலியும் நீங்கள் ரெண்ட்டை வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் ரெண்ட்டை வச்சுக்கலாம். ஃபேமிலி வைக்கும்போது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா வந்து கம்மியாக தான் நமக்கு ரெண்ட் கிடைக்கும். பட் வீடை வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வரும், ஆனால் உங்களுக்கு ரெண்ட்டு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து 4 போர்ஷனுங்க கிழக்கு பார்த்து. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 4 போர்ஷன் கிழக்கு பார்த்து வரும். செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து ஒரு போர்ஷன் வரும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் சொல்லியிருக்கேன், இது வந்து 900 அடி போருங்க. ஓகேங்களா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் தாங்க இருக்குது. ஸோ இந்த சைடு உங்களுக்கு வீடான இருட்டாயிடும், ரூம்பு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகான ஒரு கார்டன் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, 4மே வந்து கிழக்கு பார்த்த வீடு. தனி இதுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க. வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க் எல்லாமே பக்காவாக வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வந்து 3 ஃபேஸ் லைன் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ கீழே வந்து காமனாக வந்து உங்களுக்கு ஒரு லைனும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் காமனாக ஒரு லைனும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் லைன் வந்து உங்களுக்கு தேர்டு ஃப்ளோரில் அது வந்து ஓனர் ரூம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா, அவர் வந்தால் வந்து தங்கிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த பில்டிங்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அழகாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பில்டிங்கோட ஒவ்வொரு செவருமே இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன். நல்ல ஒரு மெயின்டெனபிள் வீடுங்க. சரிங்களா, மணலில் கட்டின வீடு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2014-15 வந்து கிரவுண்ட் ஃப்ளோரும், அதுக்கப்புறம் 16-17 வந்து 2016-17 ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் வந்து எடுத்து தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே பசங்க வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து வாடகைக்கு விடலான்னு சொல்கிறது இல்லை, ஏற்கனவே வாடகை வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஒரு 9 போர்ஷனில் 7 போர்ஷன் வந்து இப்போதைக்கு வாடகைக்கு விட்டுறதுக்கு தான் வந்து தகவலுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போர்ஷன் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கலாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 மீட்டர் நான் சொன்னேன் இல்லையா ஹிந்துஸ்தான் காலேஜ், அது இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கற்பகம் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. சரிங்களா, வீடு அதே மாதிரி மெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை பேங்க்ஸு, இல்லை ஷாப்ஸு எல்லாமே வித்தின் 500 மீட்டருக்குள்ளே இருக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறீங்களே நான் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருப்பேன் அந்த கற்பகம் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் கற்பகம் ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா, அதுதாங்க. நீங்கள் சரௌண்டிங்குமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்க்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து 1.1 crore. சரிங்களா, 1,10,00,000 ரூபாய் சொல்கிறாரு. இதில் ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா சாலிடாக வருது. ஓகேங்களா, ஹிந்துஸ்தான் காலேஜ் நீங்களும் பார்த்துக்குங்க, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒரு பேங்க்கில் போடலான்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதே இன்ட்ரெஸ்ட் இங்கே வாடகையாக வந்துடும். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் இங்கே சொத்தின் மதிப்பு உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி பில்லர்டுங்க. மேலே நீங்கள் ரூம்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம், இன்னும் எக்ஸ்டெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இதில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பேங்க்லேயே இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 40,000 போகும்போது நீங்கள் பேன் கார்டை
உங்களுக்கு வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து 10 to 20% வந்து டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலலாம் அப்படி கிடையாதுங்க. அழகாக ஒரு ஐடி ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாடகை ஐடியில் நீங்கள் காமிச்சிங்கனாலும் உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேட் நாங்கள் சொல்லிட்டோம். அழகான சைட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4.25 சென்ட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய பில்டிங்கு, இது கிட்டத்தட்ட 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங். ஓகேங்களா? இந்த ரேட் ஓனர் கோட் பண்ணுறாரு. ரெண்டல் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு மெயின் ரோடு மேலே ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி குறைஞ்சது ஒரு 50,000-60,000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த வீடு அப்படி இல்லைங்க. வெறும் 1,10,00,000 ரூபா நீங்கள் இப்போ வந்து போட்டிங்க அப்படின்னா 70,000 ரூபா சாலிடான ரெண்ட்டு. நல்ல ஒரு சான்ஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக மூவ் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஏன்னா ஹை ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு விலையை கம்மி பண்ணி உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். நன்றி மக்களே.